ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. வீட்டில் வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஈஸ்வரி. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. சேது தான் பண்ணாங்கன்ட்டு கீழே வந்ததும் சேது மாமா எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாங்க. உடனே வந்து ஏன் ஐஷு இதெல்லாமே பண்ணுது, சித்ராவும் அத்தையும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களான்றாங்க. ஆமாம் ஐஷுன்றாங்க. யார் பண்ண என்னை விடு, சேது உனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கான்லன்றாங்க. ஆமாம்மா சேது மாமா எனக்காக இவ்வளோ பண்ணது எனக்கு அதுவே சந்தோஷம் தான் அப்படின்றாங்க. சரி கேக் கட் பண்ணி கொண்டாடிடலாமா அப்படின்றாங்க. கொண்டாடலான்றாங்க. அம்மா என்ன இருந்தாலும் எனக்கு இது சுத்தமா பிடிக்கலம்மா அப்படின்ட்டு தாமரை சொல்றாங்க. ஏய் தாமரை, நம்மளால இப்ப என்ன பண்ண முடியும் நீ நினைக்கிற சொல்லுன்றாங்க. இப்போதைக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நம்ம சைலண்டா தான் இருக்கணும். தேவையில்லாம நம்ம ஏதாச்சும் பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோயேன், அந்த சித்ராவும் அவங்க அம்மா இருக்கால அவளும் சும்மானு ஏதாச்சும் ஒண்ணுக்கு ரெண்டா சேதுக்கிட்ட சொல்லுவாங்க. அது தேவையில்லாம பிரச்சனையை கொண்டு போய் தான் விடும். அதனால அவசரப்பட்டு கோவத்துல வார்த்தைகளை விட்டுறாது, சரியா? கொஞ்சம் பொறுமையாரு, எதுவா இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னவோம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. சேது மாமா ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சந்தோஷமா வாழ மாட்டாங்க, எப்படியாச்சும் நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு என்னென்னவோ நினைச்சேன். ஆனா கடைசியில எல்லாமே புஷ்பா இந்த மாதிரி இப்படி ஆயிப்போச்சேம்மா அப்படின்றாங்க. ஏய், அவளுக்கு ஒரு காலம் வந்தா நம்மளுக்கு ஒரு காலம் வராதா என்ன? கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு காலம் வரும்டி. சும்மா எதுக்கு எடுத்தாலும் புலம்பிட்டே இருக்காத, கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா நான் இருக்கிறேன்ல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேக் எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு தமிழ் செல்வியும் அவங்களுடைய அம்மா வெளியே இருக்கிறத பாக்குறாங்க. என்ன இவங்க 2 பேரும் புதுசா இங்க வந்திருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி நினைக்கிறாங்க. வாமா தமிழ், உள்ளார வா போலாம் அப்படின்னு கூப்பிடவும் அப்படியே தமிழ் செல்வி வெளியே நின்று ஷாக் ஆயிட்டே இருக்காங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.